5ல யூனிட் 9 மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்னா என்ன? வென் அ பெர்சன் இஸ் ஏபிள் டு ஃபீல் குட் எமோஷனலா ஒரு கிளியரா திங்க் பண்ண முடியுது. ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் வாழ முடியுது அப்படின்னா, தென் வி கேன் சே அந்த பெர்சன் வந்து இஸ் ஹேவிங் அ குட் மென்டல் ஹெல்த். குட் மென்டல் ஹெல்த்ன்றது வந்து ஒரு பெர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, தே ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டீஸ். அவங்களால ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஹேண்டில் பண்ண முடியும். தே கேன் வொர்க் வெல், ப்ரொடக்டிவா இருக்க முடியும். அண்ட் தே கேன் ஹெல்ப் அண்ட் கம்யூனிட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஸோ இஃப் திஸ் ஹேப்பன் ஃபார் அ பெர்சன், அந்த பெர்சனுக்கு வந்து இஸ் ஹேவிங் குட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த மென்டல் ஹெல்த் எதனால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹிஸ்டரி அண்ட் ஜெனடிக்ஸ். அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ், ஆல்கஹால், ட்ரக் யூஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் அட் ஹோம் ஆர் ஒர்க்னால அஃபெக்ட் ஆகலாம். எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், ட்ராமானால, லைஃப் சிச்சுவேஷன், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னால, சப்போர்ட் சிஸ்டம்ஸ், ஹெல்த் கேர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலினால அவங்க மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அண்ட் கோப்பிங் ஸ்கில்ஸ், ஹவ் வெல் அ பர்சன் ஹேண்டில்ஸ் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ரெஸ். அந்த கோப்பிங் ஸ்கில்னால கூட இஃப் ஹீஸ் ஹேவிங் அ லெஸர் கோப்பிங் ஸ்கில், அப்போ அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து இட் வில் நாட் பி இன் அ குட் ஷேப். ஸோ இந்த ப்ரெஷர் டிமாண்ட்ஸ் இன் லைஃப் அதிகமாக ஆக ஒரு பர்சனால ஹி கேன் நாட் கோப். அப்போ அந்த மென்டல் ஹெல்த் வந்து சஃபர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா, ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ் இன் வெரி டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் அ ஃபேமிலி மெம்பர் ஹூ இஸ் சீரியஸ்லி இல்ல, அண்ட் மணி ப்ராப்ளம்ஸ்னால, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், நாட் ஹேவிங் இனஃப் ஒர்க், அதெல்லாம் வந்து ஒருத்தரோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ குட் மென்டல் ஹெல்த்ன்றது என்னன்னா, இட் ஹெல்ப்ஸ் அ பர்சன் டு லிவ் அ பேலன்ஸ் லைஃப். பட் டூ மச் ஸ்ட்ரெஸ், டிஃபிகல்ட் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் த மென்டல் ஹெல்த். இன்ட்ரடக்ஷன் டு மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ன்றது என்னது? இட் மீன்ஸ் ஒருத்தரோட எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்க தான் மென்டல் ஹெல்த்ன்னு ரெஃபர் பண்ணுவோம். இட் அஃபெக்ட்ஸ் யுவர் தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் எவ்ரி டே. ஸோ குட் மென்டல் ஹெல்த் இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் லிவ் ஹாப்பியர் அண்ட் ஒரு ஹெல்தியர் லைஃப் வாழ முடியும். அண்ட் யூ கேன் பி ஸ்ட்ராங் டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ். டிஃபிகல்ட் டைம்ஸ்ல கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் வந்து ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மென்டல் ஹெல்த் எதனால அஃபெக்ட் ஆகும்? லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ் குட்டோ, பேடோ அத பொறுத்து மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஜீன்ஸ்னால கூட, வாட் யூ இன்ஹெரிட் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ், அதனால கூட ஒருத்தரோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹவ் டு கீப் யுவர் மென்டல் ஹெல்த் இன் குட் ஸ்டேட் அப்படின்னா, யூ கேன் இம்ப்ரூவ் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் ஹெல்த் பை திங்கிங் பாசிட்டிவ்லி. எக்ஸசைஸ் பண்றது மூலமா, அடுத்தவங்க ஹெல்ப் பண்றது மூலமா, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, அண்ட் வென் யூ நீட் ஹெல்ப் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கூட ஹெல்ப் கேட்கலாம். இஃப் யூ கேனாட் ஹேண்டில் your things. அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள் யூ என்ஜாய் அண்ட் குட் கோப்பிங் ஸ்கில்ஸ் என்னவோ அதை லேர்ன் பண்ணிக்கிறது மூலமா கூட யூ கேன் ஹேண்டில் யுவர் ஓன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்றப்ப யூ கேன் கீப் யுவர் மென்டல் ஹெல்த் இன் அ குட் ஸ்டேட். அண்ட் மென்டல் ஹெல்த்ன்றது இட் இஸ் மோர் தென் நோ இல்னஸ். ஸோ மென்டல் ஹெல்த்ன்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் நாட் ஹேவிங் அ மென்டல் டிஸார்டர். மென்டல் டிஸார்டர் இல்லாம இருந்தா ஒருத்தர் குட் மென்டல் ஹெல்த்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இட் ஆல்சோ மீன்ஸ் feeling satisfied with life, feeling confident in yourself, being independent and responsible, being competent in handling daily life, realizing your emotional and intellectual abilities. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் குட் மென்டல் ஹெல்த்ல இருக்குன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் இல்னஸ் கிடையாது, மென்டல் டிஸார்டர்ஸ் எதுவுமே இல்லை, அப்ப அவங்களுக்கு குட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இட் ஹாஸ் ஆல்சோ ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை த அதர் பாயிண்ட்ஸ். அப்ப WHO வந்து ஹவ் இட் டிஃபைன்ஸ் ஹெல்த்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங், நாட் ஜஸ்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் இல்னஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ வை மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் டு எவ்ரிஒன் பார்த்தோம்னா, மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஃபேமிலிக்கு, கம்யூனிட்டிக்கு, கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் ஹவ் பீப்புள் ஒர்க், ஸ்டடி, எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாங்க, ஹவ் ஹி கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி, இது எல்லாமே மென்டல் ஹெல்த் பேஸ் பண்ணி தான். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ன்றது வந்து இட் டஸ் நாட் அஃபெக்ட் ஒன்லி a few people, அது ஒரு சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணுது. சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அட் ஹையர் ரிஸ்க். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, புவர் அண்ட் ஹோம்லெஸ் பீப்புள், அன்எம்ப்ளாய்ட் பீப்புள், அவங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றப்போ அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஹூ ஆர் ஆல் அட் ஹையர் ரிஸ்க்ன்னு பார்க்கும்போது, புவர் அண்ட் ஹோம்லெஸ் பீப்புள், அன்எம்ப்ளாய்ட் பீப்புள், பீப்புள் வித் லோ எஜுகேஷன், விக்டிம்ஸ் ஆஃப் வயலன்ஸ், மைக்ரன்ஸ் அண்ட் ரெஃப்யூஜிஸ், இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் லேண்டுக்கே அடாப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஸோ அது கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறவங்க தான் இந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ், அபியூஸ்டு விமன், நெக்லெக்டட் எல்டரி பீப்புள், இவங்கெல்லாம் வந்து பீப்புள் ஆர் அட் ஹையர் ரிஸ்க் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மென்டல், பிசிக்கல் அண்ட் சோஷியல் ஹெல்த் ஆல் ஆர் கனெக்டட்.
க்ளோஸ்லி லிங்க்டு. ஏதாவது ஒண்ணு சஃபர் ஆச்சு அப்படின்னா, மத்ததும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மென்டல் ஹெல்த் வந்து இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பெர்சனல் வெல்பீயிங், சோஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். இன்னைக்கு என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டல் ஹெல்த்துக்கு வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்குரிய அதே இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கிடைக்கிறதில்ல. இட் இஸ் ஆஃபன் இக்னோர்ட் ஆர் நெக்லெக்டட். ஸோ இன் ஷார்ட்டா என்ன சொல்லலாம், அந்த மென்டல் ஹெல்த்ன்றது இட் இஸ் அபவுட் ஃபீலிங் குட், கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ், லிவிங் ப்ரொடக்டிவ்லி அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. அண்ட் இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பிசிக்கல் ஹெல்த். நெக்ஸ்ட் வை மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, அம் ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து தே சஃபர் ஃப்ரம் மென்டல் டிஸார்டர்ஸ். மோர் தென் 450 மில்லியன் பீப்பிள் வேர்ல்ட் வைடா வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. மெயின்லி வந்து டிப்ரஷன்றது ஒரு மேஜர் காஸ் ஆஃப் இல்னஸா இருக்குது. அண்ட் மெனி கண்ட்ரீஸ் வந்து தே டு நாட் ஹேவ் இனஃப் ரிசோர்சஸ். இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற பீப்பிள வந்து ட்ரீட் பண்ற அளவுக்கு ரிசோர்சஸ் கண்ட்ரீஸ்ல வந்து நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து இல்ல. பிகாஸ் ஆஃப் திஸ் நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரமோட் குட் மென்டல் ஹெல்த். மென்டல் இல்னஸஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும், ஹவு டு ட்ரீட் மென்டல் டிசார்டர்ஸ் ஏர்லி அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மென்டல் ஹெல்த் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் டு அவர் பிஹேவியர், பிசிக்கல் ஹெல்த் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன் மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஆர் கனெக்டட். ஸோ டிப்ரெஷன் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, இட் கேன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் டிசீசஸ். அதே மாதிரி மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இட் சேஞ்சஸ் தேர் ஹெல்த் பிஹேவியர்ஸ். அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடுவாங்க, எக்சர்சைஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது, பிராக்டிஸ் அன்சேஃப் செட்ஸ், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன் இருக்கும். அண்ட் தே அவாய்ட் டேக்கிங் மெடிசின்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ மென்டல் டிசார்டர் வந்து ஒருத்தரோட பிஹேவியரை சேஞ்ச் பண்றது, விச் இன்க்ரீசஸ் ரிஸ்க் ஆஃப் பிசிக்கல் இல்னஸ். அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து சோஷியல் இஷ்யூ கூட ஏற்படுத்துது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும், ஃபேமிலி பிரேக் டவுன், பாவர்ட்டி, ட்ரக் அபியூஸ், கிரைம் இது எல்லாமே நடக்குது. இப்போ ஒரு மென்டல் ஹெல்த் வந்து இம்யூன் சிஸ்டமே வீக்கன் பண்ணுது. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு உடம்புல அப்படின்னா, அவங்களோட பாடி வந்து அதுக்கு ஃபைட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராப்பர் இம்யூன் சிஸ்டம் அவங்க உடம்புல இருக்காது. இஃப் தே ஹேவ் புவர் மென்டல் ஹெல்த். அதே மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இட் வர்சன்ஸ் மெடிக்கல் கண்டிஷன். மெடிக்கல் இல்னஸஸ் இருக்கிறவங்க வந்து டிப்ரெஷன்லயும் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுது. ஸோ அவங்களோட கண்டிஷன் இன்னமும் வர்சன் பண்ணிருது. அண்ட் கிரானிக் பிசிக்கல் இல்னஸஸ் வந்து இட் இன்கிரீசஸ் த டிப்ரெஷன் ரிஸ்க். டயபிட்டிஸ், கேன்சர், ஹார்ட் டிசீஸ் எல்லாமே வந்து டிப்ரெஷன் டெவலப் ஆகுறதுக்குரிய சான்சஸ வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிரிவென்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ பிரிவென்ட் பண்றதும், ஹவ் டு ஸ்டே மென்டலி வெல் அப்படின்ற மாரி பீப்பிள்க்கு தெரியணுன்றது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். பிரிவென்ஷன் வந்து டஸ் நாட் மீன் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றது மட்டும் இல்ல. பீப்பிள் ஹூ ஆர் அட் ஹையர் ரிஸ்க் அவங்க எப்படி கோப் அப் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிய வைக்கிறதும் கூட ஒரு டைப் ஆஃப் பிரிவென்ஷன் தான். அண்ட் இன்னும் இஃப் பீப்பிள் ஹூ ஆல்ரெடி காட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னா, அவங்க எப்படி சர்வை பண்றோம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் நெசசரி டு நோ. ஸோ என்ன 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் பிரிவென்ஷன் பார்த்தோம்னா, பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி பிரிவென்ஷன். பிரைமரி பிரிவென்ஷன்றது ஸ்டாப்பிங் த ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் தே ஸ்டார்ட். ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே அத ஸ்டாப் பண்றது, விச் ப்ரமோட்ஸ் அ குட் மென்டல் ஹெல்த் ஃபார் எவ்ரிஒன். ஸோ அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியே வந்து டார்கெட் பண்ணணும். இது நடக்கணும் அப்டின்னா. ஸோ எப்படி பண்ணலாம் அப்டின்னா, ஆன்டி ஸ்டிக்மா கேம்பெயின்ஸ் மென்டல் ஹெல்த்த பத்தி இருக்கிற கேம்பெயின் பண்ணலாம். அண்ட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்றது மூலமா, அண்ட் எஜுகேஷனல் ப்ரோகிராம்ஸ் விச் டீச்சர்ஸ் பீப்பிள் அபவுட் மென்டல் ஹெல்த். இது மாரி ஒரு கம்யூனிட்டியே நம்ம டார்கெட் பண்ணும்போது, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம ஸ்டாப் பண்ணலாம். விச் இஸ் பிரைமரி பிரிவென்ஷன். செகண்டரி பிரிவென்ஷன்றது வந்து ஹெல்பிங் பீப்பிள் அட் ஹையர் ரிஸ்க். இந்த டைப் வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் பீப்பிள் ஹூ ஆர் மோர் லைக்லி டு டெவலப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அவங்க ஹையர் ரிஸ்க்ல இருக்கிறாங்க. தே மே கெட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் சூனர் பிகாஸ் தேர் அட் ஹையர் ரிஸ்க் அப்படின்ற பீப்புள வந்து ஃபோக்கஸ் பண்ணுது இந்த டைப். ஸோ பிகாஸ் ஆஃப் எதனால அவங்க தேர் ஹையர் ரிஸ்க்ன்னு பார்க்கும்போது, பயாலஜி திங்ஸ் தே ஆர் பார்ன் வித் ஆர் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு ட்ராமா ஆர் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட் குடுக்கணும் ஃபார் தீஸ் ஹை ரிஸ்க் குரூப்ஸ். எப்படி சப்போர்ட் குடுக்குறது அப்படின்னா, ஒரு சப்போர்ட் ப்ரோகிராம்ஸ் ஹூ ஹேவ் ஃபேஸ்ட் ட்ராமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ப்ரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்றது மூலமா, ஆர் வி கேன் ஹெல்ப் ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் ஹேட் கிரைம். அண்ட் ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் சர்வீசஸ் பண்றது மூலமா வி கேன் ப்ரிவென்ட் we can prevent or help people at higher risk. Tertiary preventionன்றது வந்து helping people who already have problems. இந்த டைப் வந்து it helps people who are already living with mental health problems. ஸோ இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா it improves their quality of life. என்ன கோலா இருக்கும் அப்ப அப்படின்னா, it reduces the symptoms. அவங்க ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம் worsen ஆகாம இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணலாம். And it helps them to manage their condition better. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து it often takes place in the community. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம, ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து இதையும் நம்ம செய்யறப்போ வந்து தே ஷோ பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ என்னென்ன ப்ரிவென்ஷன் டைப்ஸ் பார்த்தோன்னா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. பிரைமரி வந்து ப்ரிவென்ட் ஃபார் எவ்ரி ஒன். செகண்டரி வந்து சப்போர்ட் தோஸ் அட் ரிஸ்க். டெர்ஷியரின்றது வந்து சப்போர்ட் தோஸ் ஆல்ரெடி அஃபெக்டட்.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மென்டலி ஹெல்தி பர்சன். ஒரு மென்டலி ஹெல்தி பர்சனுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தே ஃபீல் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு வித் தியர் லைஃப். அண்ட் அவங்கள பத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். பாசிட்டிவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அண்ட் தே வில் ஹேவ் ஃபுல் எனர்ஜி அண்ட் என்தூசியாசம் அவங்க லைஃப்ல. அவங்க ஒரு அவங்க ஒரு சிரிப்போ, அவங்களோட மொமெண்ட்ஸ எப்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. தே கேன் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் லைஃப்ல நடக்கிற சேஞ்சஸ ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தே ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் பர்ப்பஸ் அண்ட் மீனிங் இன் தியர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு புது விஷயங்கள கத்துக்கிறதுக்கு, ஒரு புது ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தே ஆர் வெரி ஓப்பன் டு இட். அண்ட் அவங்க கிட்ட வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். தே ஹேவ் அ பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க், ரெஸ்ட் அண்ட் பிளே. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். தே ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹெல்தி செல்ஃப் எஸ்டீம். ஒரு ஈஸி கோயிங் அண்ட் டாலரண்ட் ஆட்டிடியூட் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க மிஸ்டேக்கே அவங்க ரியலைஸ் பண்ணி தே கேன் லாஃப் அட் தேர் ஓன் மிஸ்டேக். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தே டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் ஆர் அண்டர் எஸ்டிமேட் தெம்செல்ஸ். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. தே டு நாட் யூஸ் பீப்புள். they can form long lasting and satisfying relationships. And ஒரு sense of responsibility இருக்கும் towards other people and society. ஒரு group and communityல இருக்கும்போது they enjoy their part and தனியா இருக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. And they have self respect and can accept their own shortcomings. இதெல்லாம் தான் வந்து ஒரு mentally healthy personோட குவாலிட்டிஸா இருக்கும். யூனிட் 10 எத்திக்கல் இஷ்யூஸ் இன் சைக்கோபேத்தாலஜி. ஒரு மென்டல் இல்னஸ்க்கும் லாக்கும் என்ன ரிலேஷன், எப்படி வந்து சைக்காலஜி பிளேஸ் ரோல் இன் லா அப்படின்றதான் இந்த யூனிட்ல கவர் பண்றாங்க. ஸோ ஃபாரன்சிக் சைக்காலஜி அண்ட் ஃபாரன்சிக் சைக்கியாட்ரி, அது வந்து இட் இஸ் ஆல்சோ பிரான்ச் ஆஃப் மென்டல் ஹெல்த். இட் ஒர்க்ஸ் அலாங் வித் லா. ஒரு சைக்காலஜி அண்ட் லா ஒரு இன்டர்செக்ஷன் தான் இந்த ஃபோரன்சிக் சைக்காலஜி. ஸோ மென்டல் ஹெல்த் நாலேஜ் வந்து இட் இஸ் யூஸ் டு ஹெல்ப் த லீகல் சிஸ்டம். எப்படி அப்படின்னா ஒரு கிரிமினல்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கோ ஆர் ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் பண்றதுக்கோ, விக்டிம் அனாலிசிஸ்க்கு, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்கியாட்ரிஸ்ட் கூட ஓட ரோல் என்ன இந்த லீகல் சிஸ்டம்ல அப்படின்னா, தே ஆக்ட்ஸ் அஸ் கிரிமினல் டிஃபெண்டன்ஸ் டு சி இஃப் தே ஆர் மென்டலி ஃபிட். அந்த அந்த ட்ரையலுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட்க்கோ ட்ரையலுக்கோ அவங்க வந்து மென்டலி ஃபிட்டா அப்படின்ற அசஸ்மெண்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் பண்றாங்க. அண்ட் தே டூ சைல்ட் கஸ்டடி எவாலுவேஷன்ஸ். எல்டர்லி பீப்புள் அசஸ் பண்றாங்க, அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டி செக் பண்றாங்க. அண்ட் தே ப்ரொவைட் கவுன்சிலிங் டு விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். அண்ட் த்ரெட் அசஸ்மெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸ்கூல்ஸ்ல டு ப்ரிவென்ட் வயலன்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி செக் பண்றாங்க. அண்ட் தே ஹெல்ப் இன் டெத் நோட்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், டெல்லிங் ஃபேமிலிஸ் அபவுட் அ டெத். அதுல சைக்காலஜிஸ்ட் ரோல் இருக்கு. அண்ட் தென் ஹெல்ப் செலக்ட் அண்ட் ஸ்கிரீன் போலீஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் ஒரு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் எவாலுவேட் பண்றதுக்கு, ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்ணி எவாலுவேட் பண்றதுக்கு ஃபார் ஜுவைனல் அண்ட் அடல்ட் அஃபண்டர்ஸ்க்கு. ஸோ என்ன ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஃபோரன்சிக் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து தே மஸ்ட் ஹேவ் ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் லா. அப்புறம் வந்து ஃபோரன்சிக் சைக்காலஜில ட்ரைனிங் எடுத்திருந்திருக்கணும். அண்ட் தே ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் கிளினிக்கல் மென்டல் ஹெல்த் ஸ்கில்ஸ். ஸோ என்ன ஒரு மேஜர் இஷ்யூ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மென்ஸ் அண்ட் இன்சானிட்டி ப்ளீ. அப்படின்னா என்ன அப்படின்னா, தே ஹெல்ப் த கோர்ட் டிசைட் வெதர் அ பெர்சன் நியூ வாட் தே ஆர் டூயிங் வாஸ் ராங். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்குதா ஆல்ரெடி அப்படின்றது இந்த மென்சரி. அண்ட் வெதர் தே ஆர் மென்டலி கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் ரெஸ்பான்சிபிள் டெசிஷன்ஸ், அது வந்து இன்சானிட்டி ப்ளீ. இது ரெண்டும் இருக்கா அப்படின்றத மாதிரி டெஸ்ட் பண்ணி தே ஹெல்ப் த கோர்ட் டு டிசைட் வெதர் பர்சன் கேன் பி சென்ட் ஃபார் அ ட்ரையல் ஆர் தே ஹாவ் டு பி சென்ட் டு த ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சிவில் கமிட்மெண்ட். சிவில் கமிட்மெண்ட்ன்றது என்னன்னா, a person with mental illness they can be forced to stay in hospital or mental health facility. இப்ப அவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இஃப் they intend to hurt themselves or others அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த பர்சனை வந்து we can force them to stay in the hospital or mental health facility. ஸோ இந்த மாதிரி பண்றது, though they have not committed a crime, if they show behavior ஒரு டேஞ்சரஸ் பிஹேவியர் ஷோ பண்ணாங்கனாலே நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம். அதுதான் வந்து சிவில் கமிட்மெண்ட். So it happens when a person may hurt themselves, may hurt other people or cannot take care of themselves. இந்த 3 கேட்டகரியும் வந்துச்சு, அதுக்குள்ளார வந்தாங்க ஒரு பெர்சன் அப்படின்னா, தென் சிவில் கமிட்மெண்ட் அப்படின்றாங்க. So the government has to take a step in this case. So government வந்து it uses a principle called parents patriae. அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் வந்து it acts like a parent to protect that person. So இந்த கேஸ்ல வந்து எய்தர் அந்த பெர்சனே வாலண்டியரா அட்மிட் ஆகுறதுக்கு வரலாம், ஆர்
இன்வாலண்டரியா இஃப் சம்மன் ரிப்போர்ட்ஸ் அவங்க வந்து டேஞ்சரஸ் அண்ட் த பிஹேவியர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணியும் அவங்கள மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு போலாம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் டிசைட்ஸ் வெதர் த பெர்சன் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் நாட் அண்ட் ஹவ் லாங் தே ஷுட் ஸ்டேன்றது வந்து ஹாஸ்பிட்டல் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் த சிவில் கமிட்மெண்ட் அப்படின்னா, வென் அ பெர்சன் கேன் பி சிவிலி கமிட்டட் அப்படின்னா, இஃப் தே ஷோ அ கிளியர் டேஞ்சர் டு தெம்செல்ஸ் ஆர் அதர்ஸ், அவங்களே அவங்களால பார்த்துக்க முடியல ஆர் தே கேனாட் டிசைட் ஆன் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா, அண்ட் இஃப் தே ஃபீல் அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரோல் அவங்க கையில இல்ல, இஃப் தே ஆர் அபௌட் டு லூஸ் கண்ட்ரோல் அண்ட் இஃப் தே சீக் ஹெல்ப் அப்படின்னா, தென் அ பெர்சன் கேன் பி தட் பெர்சன் கேன் பி சிவிலி கமிட்டட். ஸோ டேஞ்சரஸ்னஸ் அப்படின்னு எப்ப டெர்ம் பண்ணலாம் ஒருத்தர அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து மே ஹார்ம் தெம்செல்ஃப் ஆர் அதர்ஸ். ஸோ இட் இஸ் பிலீவ்ட் நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க, மென்டலி இல் பெர்சன்ஸ் எல்லாருமே டேஞ்சரஸ் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் த கேஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வித் மென்டல் இல்னஸ் ஆர் நாட் வயலன்ட். ஒன்லி 4% ஆஃப் வயலன்ட் கிரைம்ஸ் வந்து மென்டல் இல்னஸ் பீப்பிள் பண்ணதா இருக்குது. மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்பிள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேஞ்சரஸ்ன்ற வேர்ட வந்து மென்டல் இல் இண்டிவிஜுவல்ஸோட டைரக்ட்டா நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வித் மென்டல் இல்னஸ் ஆர் நாட் வயலன்ட். இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் பார்த்தீங்கன்னா, மென்டல் இல்னஸ் பெர்சன்ஸ் வந்து இந்த விக்டிம்ஸா தான் இருந்திருக்காங்க ராதர் தென் அட்டாக்கர்ஸா. ஆனா மீடியா ப்ரொஜெக்ட் பண்ண வே, அது வந்து இட் ஹாஸ் மேட் பீப்பிள் டூ பிலீவ் மென்டல் இல் பீப்பிள் தான் எல்லாருமே டேஞ்சரஸ் அப்படின்னா. ஏன்னா மீடியா கவர் பண்ண விஷயம் மாஸ் ஷூட்டிங்ஸ் எல்லாம் அப்படின்னா, இந்த மென்டலி இல் பீப்பிள் அ நடத்தின அந்த வயலன்ட் கிரைம்ஸ வந்து ஓவர் ஃபோக்கஸ்டா டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணி, மத்த விஷயங்கள வந்து டிம் பண்ணி சொல்றதுனால, இட் ஹாஸ் மேட் பீப்பிள் டூ பிலீவ் தட் வே. மென்டலி இல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ்ன்னு அப்படின்னு யோசிக்க வச்சுருச்சு. ஸோ எப்ப வந்து இப்ப ஒரு பெர்சன் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு பிரெடிக்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த டேஞ்சர்ன்ற வேர்டே இட் இஸ் வெரி அன்கிளியர். வெதர் தட் மீன்ஸ் ஒன்லி பிசிக்கல் ஹார்மா? இல்லன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்ணது, அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறது, இல்ல சைக்காலஜிக்கல் அபியூஸ் அந்த மாதிரியா? அப்படின்னு அந்த டேஞ்சருக்கு வந்து ப்ராப்பர் டெஃபினிஷனே இல்ல. அண்ட் பாஸ்ட் கிரைம்ஸ வந்து குட் ப்ரெடிக்டர்ஸா எடுத்துக்கலாம். பட் கோர்ட் அத வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆல்சோ மேட்டர்ஸ். சில பேர் வீட்ல அமைதியா இருப்பாங்க. பட் தே மே கெட் ஆங்ரி இன் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிளேஸ். ஸோ டேஞ்சரஸ்னஸ்க்கு வந்து கரெக்ட்டா நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் டெர்மே ப்ராப்பர் டெஃபினிஷனே இல்ல. ஸோ பிரெடிக்டிங் டேஞ்சரஸ்னஸ் இட்செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் சிவில் கமிட்மென்ட் பார்த்தோம்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர், டாக்டர் அண்ட் மென்டல் ஹெல்த் ஒர்க்கர் வந்து ஃபர்ஸ்ட்டு கோர்ட் கிட்ட எவாலுவேஷனுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கறாங்க. இந்த மாரி இந்த பெர்சன் வந்து அவங்களோட பிஹேவியர் டேஞ்சரஸா தெரியுது அப்படின்னு சொல்லி கோர்ட் கிட்ட முதல்ல பெர்மிஷன் கேட்ட பிறகு, இந்த ஜட்ஜ் வந்து 2 ப்ரொஃபஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலோ ஆர் பிசிஷியனோ, டாக்டரோ வந்து அவங்கள எவாலுவேட் பண்றதுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அவங்களோட ரிப்போர்ட்ட வந்து கோர்ட்க்கு சப்மிட் பண்றாங்க. ஹியரிங் இஸ் ஹெல்ட். அந்த ஆக்சஸ் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒப்பீனியன்ஸ் குடுக்குறாங்க. அப்ப ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எவிடன்ஸ் ஆர் அந்த பெர்சன் இட்செல்ஃப் அவங்களே அவங்கள பத்தி சொல்லலாம். தட் ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் மைசெல்ஃப் அப்படின்ற மாரி அந்த ஹியரிங் முடிஞ்ச பிறகு, த ஜட்ஜ் டிசைட்ஸ் வெதர் த பெர்சன் ஹாஸ் டு பி சென்ட் டு த மென்டல் ஃபெசிலிட்டி ஆர் நாட். அண்ட் எவ்வளோ நாளைக்கு அவங்கள அங்க வச்சிருக்கணும். யூசுவலா 6 மந்த்ஸ் டூ 1 இயர், சம்டைம்ஸ் லாங்கர். அண்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, வென் சம் பெர்சன் இஸ் காட் டு பி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னா, இம்மீடியட்டா இந்த ஃபுல் ப்ரொசீஜர் இல்லாமலே மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. இந்த மாரி ஃபுல் ப்ரொசீஜர் இல்லாம இம்மீடியட்டா அவங்க அனுப்பிடுறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் கிரிமினல்னா என்னன்னு பார்த்தோம்னா, கிரிமினல் கேஸஸ்ல வந்து அம் பெர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. அண்ட் அந்த ஃபுல் ட்ரையல் பீரியட் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, தே ஹேவ் டு அ கெட் த்ரூ தட் ஃபுல் ட்ரையல். பட் சிவில் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெர்சன் கிரைமே கமிட் பண்ணலனா கூட, தே கேன் பி இஃப் தேர் பிஹேவியர் இஸ் பொட்டன்ஷியலி டேஞ்சரஸா இருந்துச்சு அப்படின்னா, தே ஆர் கன்சிடர்ட் டு பி டேஞ்சரஸ் அண்ட் அவங்கள வந்து மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. The court uses clear and convincing evidence about 75% certainty to commit someone. Next, criminal commitmentனா என்னன்னா, criminal commitment happens when a person is accused of a crime but mentally unstable இருக்கிறாங்க அப்படின்னா, அது criminal commitment. சிவில் கமிட்மெண்ட்ல வந்து கிரைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் த பிஹேவியர் சீம் டு பி டேஞ்சரஸ்னா சிவில் கமிட்மெண்ட் சொல்றோம். கிரிமினல் கமிட்மெண்ட் வந்து கிரைம் பண்ணிடுறாங்க அண்ட் பட் தே ஆர் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னா அது கிரிமினல் கமிட்மெண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் சென்ட் டு த பிரிசன் அவங்க ஒரு மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்காக அனுப்புறாங்க. அண்ட் இது எப்ப யூசுவலா நடக்கும் அப்படின்னா, த பெர்சன் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த மென்டலி அன்ஸ்டேபிள் இன்சானிட்டி ரீசனா வச்சு இஃப் தே டோன்ட் ஃபீல் கில்ட்டி, இன்சானிட்டி ப்ளீ அப்படின்னு சொல்லுவாங்க இததான். ஸோ அந்த மாரி கேஸ்ல வந்து தட் பெர்சன் இஸ் பீயிங் சென்ட் டு த மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்.
ஸோ இந்த மாரி நாட் கில்ட்டி பை ரீசன் ஆஃப் இன்சானிட்டி என்ஜிஆர்ஐன்னு சொல்றாங்க. இன் தட் கேஸ் அம் என்ன ஆக்சுவலா இந்த என்ஜிஆர்ஐ எப்ப நடக்கும்னா, தே ஆக்சுவலி கமிட்டட் த ஆக்ட். பட் தே ஆர் மென்டலி இல் அட் த டைம். ஸோ அவங்க வந்து லீகலி நாட் ரெஸ்பான்சிபிள். தே ஆர் நாட் அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலும் வரல. ஸோ அந்த கேஸ் தான் வந்து என்ஜிஆர்ஐன்னு சொல்றாங்க. ஸோ நெறைய இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் கேஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எம். நாக்டன் ரூல் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல. 1843 இங்கிலாந்துல வந்து டேனியல் எம். நாக்டன் he actually killed someone while trying to assassinate the prime minister. அவங்களுக்கு நெறைய மென்டல் இல்னஸ் இருந்ததுனால, he was found not guilty by reason of insanity. அதனால அதுக்கப்புறம் இந்த கேஸ்க்கு அப்புறமா தான் it led to the எம். நாட்டன் ரூல் which says a person is legally insane only if they did not know right from wrong or they did not understand what they were doing was wrong. ஸோ இந்த கேஸ் வந்து இன்சானிட்டி இந்த இந்த 2 ரீசன் வச்சு இன்சானிட்டி இஃப் த பெர்சன் இஸ் லீகலி இன்சேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன டெஸ்ட் ஆஃப் இன்சானிட்டி இருக்கு அப்படின்னா, நெறைய ரூல்ஸ் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணாங்க. இர்ரெசிஸ்டிபிள் இம்பல்ஸ் டெஸ்ட். இட் ஃபோக்கஸஸ் ஆன் வெதர் த பெர்சன் கேன் கண்ட்ரோல் தேர் பிஹேவியர் ஆர் நாட். ஸோ அத வச்சு தான் இந்த ரூல் கொண்டு வந்தாங்க. இட் இஸ் ஹார்ட் டு நோ இஃப் த பெர்சன் குடன்ட் கண்ட்ரோல் தெம்செல்வ்ஸ் ஆர் சூஸ் நாட் டூ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு இந்த டெஸ்ட்ல. நெக்ஸ்ட் டர்ராம் டெஸ்ட்ல வந்து இட் சேஸ் ஒரு கிரைம் இஸ் நாட் பனிஷபிள் இஃப் இட் வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே வந்து இட் வாஸ் வெரி வேக் அப்படின்றனால திஸ் வாஸ் ஆல்சோ ரிஜெக்டட். நெக்ஸ்ட் அமெரிக்கன் லா இன்ஸ்டியூட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றது? இட் கம்பைன்ட் ஓல்டர் ரூல்ஸ். Said it says a person is not responsible if their mental illness stop them from knowing right from wrong and following the law. பட் ஒரு அசாசினேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரொனால்ட் ரேகனோட கேஸ்க்கு அப்புறமா திஸ் ரூல் ஆல்சோ பிகேம் கான்ட்ரவர்ஷியல். நெக்ஸ்ட் ஃபெடரல் இன்சானிட்டி டிஃபென்ஸ் ரிஃபார்ம் ஆக்ட் 1984ல வந்தது. பிகாஸ் ஆஃப் த பப்ளிக் கன்சர்ன் இந்த லா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன நியூ லால என்ன சொல்லுது அப்படின்னா, இன்சானிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து இட் ஹஸ் பிகம் த ரூல்ஸ் பிகம் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ வந்து இஃப் அ பர்சன் ஹேஸ் கமிட்டட் கிரைம் அண்ட் அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ப்ராசிக்யூட் பண்ற லாயர் தான் வந்து ஹி ஹாஸ் டு ப்ரூவ் தட் ஹி இஸ் ஆன் மென்டலி அன்ஸ்டேபிள். பட் இந்த ஃபெடரல் இன்சானிட்டி டிஃபென்ஸ் ரிஃபார்ம் ஆக்டுக்கு அப்புறமா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இட் இஸ் ஷிஃப்டட் டு த டிஃபெண்டன்ட். அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் தட் ஐ வாஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் டியூரிங் த கிரைம் அப்படின்ற மாதிரி. லிமிட்டட் எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஒப்பீனியன்ஸ். So it created a special verdict, not guilty only by reason of insanity அப்படின்ற மாதிரி இந்த verdict மாறிச்சு, which leads to hospital commitment. இன்னொரு கேஸ் வந்து guilty but mentally ill. person knows அவங்க வந்து அந்த crime பண்ணாங்க அப்படின்னு சொல்லி the person was guilty-ஆ feel பண்றாங்க, but mentally unstable இருந்தா என்ன அப்படின்னா, the person had a mental illness, but the illness did not cause the crime. அப்ப the person is convicted. So prisonல they may receive mental health treatment in that case. Next, competency to stand trial அப்படின்னா, this is different from insanity. Competency to stand trialனா, the person understands, whoever has committed the crime, the person understands what is happening in the court. அவங்க லாயர் கிட்ட அவங்க கிளியரா அவங்களால பேச முடியும், அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா அது வந்து competency to stand trial அப்படின்னு சொல்றாங்க. If the person is not competent, அப்ப வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க for improving their mental condition. So criminal commitmentனா mentally ill accused person sent to hospital instead of jail. Insanity defense வந்து depends on whether they knew right from wrong. Competency means understanding and participating in the trial. Next, therapist client relationship. There are 3 important rules. Relationship define பண்ணுது between a therapist and the client. Confidentiality, privileged communication and duty to warn. Confidentialityன்றது என்னன்னா, whatever the client shares, therapist வந்து has to keep it private. And the therapist should not share the information with anyone else without the permission of the client. So இது எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, தெரப்பி செஷன்ஸ்ல, ரிசர்ச் ஸ்டடீஸ்ல, எனி மென்டல் ஹெல்த் சர்வீசஸ்ல இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ன்றது வந்து இட் இஸ் அ லீகல் ரூல். அக்கார்டிங் டு லா தெரபிஸ்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. whatever the client says with அவங்க பெர்மிஷன் இல்லாம, it is actually a law in the privilege communication. But there are exceptions. When the client is under 16 years old or elderly dependent person இருக்காங்க, who is being abused, or அந்த client வந்து is danger to themselves or others அப்படின்னா, அந்த கேஸ்ல வந்து therapist can break confidentiality to protect the person or others. Duty to warnன்றது
தெரபிஸ்ட் மஸ்ட் பிரேக் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இப்ப இன்னொருத்தவங்க டேஞ்சர்ல இருக்கிறாங்க அப்படின்றப்போ. இந்த ரூல் எப்ப வந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர் த டாரஸாஃப் கேஸ் 1976ல. இந்த கேஸ்ல வந்து ஸ்டூடண்ட் டாஷியானா டாரஸாஃப் அவங்க வந்து வாஸ் கில்ட் பை சம்மன். அவங்கள வந்து கில் பண்ணவங்க வந்து ஹி வாஸ் ம் ஹி வாஸ் இன்டு த தெரப்பி. அந்த தெரபிஸ்ட் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க தட் ஐ அம் கோயிங் டூ கில் திஸ் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ்க்கு அப்புறமா தான் வந்து கோர்ட் ஹாஸ் டிசைடட் தட் தெரபிஸ்ட் மஸ்ட் வார்ன் பொட்டன்ஷியல் விக்டிம்ஸ் இஃப் தேர் இஸ் ரியல் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. த தெரபிஸ்ட் ஹேஸ் அ டியூட்டி டு த கிளையண்ட் பட் ஆல்சோ a duty to protect society. லேட்டர் ஆன் அனதர் கோர்ட் கேஸ் தாம்சன் வர்சஸ் கவுண்டி ஆஃப் அலமேடா 1980ல வந்து என்ன ரூல் என்ன ஸ்டேட் பண்ணுச்சு அப்படின்னா, த்ரெட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக், தெரபிஸ்ட் வந்து டஸ் நாட் ஹேவ் டு வார்ன் எனிவன் அப்படின்ற மாதிரியும் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட் ரைட்ஸ் பார்த்தோம்னா, ரைட் டு ட்ரீட்மெண்ட், ரைட் டு ரெஃப்யூஸ் ட்ரீட்மெண்ட், ரைட் டு லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரீட்மெண்ட், ரைட் டு லிவ் இன் த கம்யூனிட்டி. 4 ரைட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட் டு ட்ரீட்மெண்ட்ன்றது என்னன்னா, பேஷண்ட் வித் மென்டல் இல்னஸ் ஹேவ் அ லீகல் ரைட் டு கெட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஸோ இது எதுக்கப்புறமா இந்த மாதிரி ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க ஆஃப்டர் இம்பார்ட்டன்ட் கோர்ட் கேசஸ் ரவுஸ் வர்சஸ் கேமரான். The court said treatment is a constitutional right. Lack of money or staff இல்லைன்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் ஷுட் நாட் டினை ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வியாட் வர்சஸ் டிக்னி அந்த கேஸ்க்கு அப்புறமா வந்து the court said hospitals must provide enough therapists. பிரைவசி இருக்கணும், எக்ஸசைஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன், குட் லிவிங் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும்னு கோர்ட் சொல்லுச்சு. நெக்ஸ்ட் ஓகானர் வர்சஸ் டொனால்ட்சன் கேஸ்க்கு அப்புறம் 1975ல கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பேஷண்ட்ஸோட கேசஸ் மஸ்ட் பி ரிவியூட் ரெகுலர்லி. இஃப் பேஷண்ட் இஸ் நாட் டேஞ்சரஸ் அண்ட் அவங்களால தனியா வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆர் வித் சம்மன்ஸ் ஹெல்ப் அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லுச்சு. ரைட் டு ரெஃப்யூஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பேஷண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் த ரைட் டு சே நோ டு ட்ரீட்மெண்ட். சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் தே கேன் ரெஃப்யூஸ், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் இசிடி எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பிலாம் வந்து ரெஃப்யூஸ் பண்றதுக்கு தே ஹேவ் ஃபுல் ரைட்ஸ் அப்படின்னு. இட் வாஸ் கன்க்ளூடட் ஆஃப்டர் த கேஸ் ரிகின்ஸ் வர்சஸ் நெவேடா. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரீட்மெண்ட். பீப்புள் ஷுட் பி ட்ரீட்டட் இன் த லீஸ்ட் ஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் பாசிபிள். எப்படின்னா ஆஃப்டர் த கேஸ் டிட்சான் வர்சஸ் வெயின்பர்க் 1975ல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ கேனாட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் அவங்கள ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுக்கணும். மித்தவங்கள வந்து லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் பிளேசஸ்ல ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிச்சு கோர்ட். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு லிவ் இன் த கம்யூனிட்டி. பேஷண்ட்ஸ் ஹேவ் த ரைட் டு லிவ் இன் their own community instead of a hospital if possible. After the case Staff versus Miller 1974ல வந்து பேஷண்ட்ஸ் கேன் லிவ் இன் adult homes and community based settings னு கொண்டு வந்தாங்க.